முதல் டெஸ்ட் தோல்வி எதிரொலி. பிசிசிஐ எடுத்த அதிரடி நடவடிக்கை. புதிய அவதாரம் எடுக்கப் போகும் இந்திய அணி. கடும் உற்சாகத்தில் ரசிகர்கள். அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் தற்போது இங்கிலாந்து நாட்டில் வைத்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு முதல் டெஸ்ட் போட்டி தொடங்கியது. அந்த போட்டி நேற்று முன்தினம்தான் முடிவுக்கும் வந்தது. இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்து ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்து இருந்தது. அதுவும் இந்த போட்டி முழுவதும் 90% இந்திய அணியின் பக்கம்தான் வெற்றி என்பது முழுமையாக இருந்தது. அந்த அளவுக்கு முதல் இன்னிங்ஸில் 471 ரன்கள் எடுத்து மொத்த மேட்சையும் ஆதிக்கம் செலுத்தியது இந்திய அணி. அதே போல இரண்டாவது இன்னிங்ஸிலும் 364 ரன்கள் வரை எடுத்திருந்தது இந்திய அணி. எனவே இந்த அளவுக்கு சிறப்பாக பேட்டிங் செய்து இருந்த போதும் கூட இந்திய அணியின் மோசமான பந்துவீச்சு மற்றும் இந்திய அணியின் மோசமான ஃபீல்டிங் போன்றவற்றால் தான் இந்த போட்டியில் இந்திய அணி கடைசி நேரத்தில் தோல்வியை சந்தித்து விட்டது. மேலும் குறிப்பாக இந்த ஒரு தோல்வி என்பது தற்போது உள்ள இளம் இந்திய அணியின் மீதான நம்பிக்கையை இழக்க வைத்து விட்டது. அது ஏனென்றால் ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்றவர்கள் இந்த போட்டிக்கு முன்பாக தான் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்திருந்தனர். அப்படி இருக்கும்போது அவர்கள் இல்லாமல் முதல் டெஸ்ட் போட்டியில் இளம் படை கொண்ட இந்திய அணி இந்த போட்டியில்தான் முதல் முறையாக மோதியது. மேலும் இந்த முதல் டெஸ்ட் போட்டி வழக்கம் போல நடைபெற்று இந்திய அணி தோல்வியை சந்தித்து இருந்தால் அது பெரிதாக இருந்திருக்காது. ஆனால் போட்டி தொடங்கிய முதல் நாளிலிருந்து 4வது நாள் வரையிலும் இந்திய அணிதான் இந்த போட்டியில் வெற்றி பெறும் என்று அனைவரும் நம்பிக்கையோடு இருந்தனர். அதற்கு காரணம் அந்த அளவுக்கு முதல் 4 நாட்களும் சிறப்பாக விளையாடி இருந்தது இந்திய அணி. அப்படி இருந்தும் கடைசி நாளில் சொதப்பியதால் இந்திய அணியின் வெற்றி பறிபோய் விட்டது. எனவேதான் இந்த இடத்தில் விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்றவர்களின் அனுபவம் இந்திய அணிக்கு தேவை என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. எனவே இந்த தோல்வி என்பது 10ஓடு 11ஆக எடுத்துக்கொள்ளக்கூடிய தோல்வி கிடையாது. அதனால் அடுத்து நடைபெற இருக்கும் 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி கம்பேக் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி இல்லை என்றால் இந்திய இளம் அணி மீதான நம்பிக்கை ரசிகர்களிடையே வெகுவாக குறைந்துவிடும். அதை மனதில் வைத்துதான் தற்போது பிசிசிஐ இந்திய அணியில் சில மாற்றங்களை கொண்டு வர முடிவெடுத்து இருக்கிறது. ஏற்கனவே இந்த தொடருக்கான ஸ்குவாடில் உள்ள சில வீரர்களுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இப்படி மோசமான தோல்வியை சந்தித்திருக்கிறது. அதுவும் பவுலர்களின் பலவீனத்தால். எனவே இதற்கு தீர்வு காணும் வகையில் காயம் ஏற்பட்ட சில வீரர்களுக்கு பதிலாக நடராஜன் உள்ளிட்ட ஒரு சில மாற்று வீரர்களை இந்திய அணி ஸ்குவாடில் கொண்டு வர உள்ளது பிசிசிஐ. அதுவும் நடராஜன் இங்கிலாந்து மைதானங்களில் சிறப்பாக செயல்படக்கூடியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 130 முதல் 140 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசக்கூடியவர் நடராஜன். எனவே இந்த வேகம்தான் ரிவர்ஸ் ஸ்விங் வீசுவதற்கு சிறந்த வேகமாகும். அதே போல நடராஜன் முதல் 20 ஓவர்களுக்கு பெரிதாக உதவ மாட்டார். ஆனால் மிடில் ஓவர்களிலும் டெத் ஓவர்களிலும் கண்டிப்பாக பும்ரா அளவுக்கு நடராஜன் சிறப்பாக பந்து வீசக்கூடியவர். மேலும் தற்போது இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்டில் விளையாடிய அனைத்து பவுலர்களும் வலது கை வேகப்பந்து வீச்சாளர்கள். அதனால் இடது கை வேகப்பந்து வீச்சாளர் ஒருவர் இருந்தால் பந்து வீச்சில் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மூலம் இங்கிலாந்து அணியை திணறடிக்கலாம். அதாவது இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை பொறுத்தவரையில் இடது கை வேகப்பந்து வீச்சாளர்களிடம் அதிகமாக திணறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த ஸ்குவாடில் இடது கை வேகப்பந்து வீச்சாளரான ஹர்ஷ்தீப் சிங் இந்திய அணியில் இருந்தாலும் அவருக்கு லேசான காயம் ஏற்பட்டு இருப்பதால் தற்போது இடது கை வேகப்பந்து வீச்சாளர் ஒருவர் இந்திய அணிக்கு தேவைப்படுகிறார். எனவேதான் இதை மனதில் வைத்துதான் தற்போது நடராஜன் உட்பட மேலும் ஒரு சில வீரர்களை இந்திய அணி ஸ்குவாடில் கொண்டு வர பிசிசிஐ முடிவெடுத்திருக்கிறது என்று தகவல் வெளிவந்து இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி ஒருவேளை நடராஜன் இந்திய அணி ஸ்குவாடில் இணைந்தால்
அது அடுத்து நடைபெற இருக்கும் போட்டிகளில் இந்திய அணிக்கு பக்கபலமாக இருக்குமா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.